Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 978 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டில் அந்த வில்லனுங்க ட்விஸ்ட் கொடுக்குறாங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணானுங்கல்ல. கடைசியில பார்த்தா நம்ம ஆளுங்க அவங்களுக்கு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. இதுல வேற போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்க தான் கொல்லுவோம்னு. லூஃபியோட சைடு முக்கியமான பெரிய புள்ளிங்க எல்லாருமே இருக்காங்க. அதுல ஒரு 2 பேர்த்த அனுப்பி விட்டாலே போதும். உதாரணத்துக்கு நம்ம ஜோரோவையும் சஞ்சயும் அனுப்பி விட்டாலே போதும். அவங்க கப்பலை அப்படியே பார்ட்டா பிரிச்சு வீசிடுவாங்க. அதனால கவலையே இல்லை. போசஸ் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். நம்ம கின்னுக்கு தான் சந்தோஷம் தாங்க முடியல. அதே மாதிரி இப்ப லாவோட சைடும் எல்லாரும் இருக்காங்க. மேலெல்லாம் ஷினோபுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா இப்ப வந்து மாஸ்க் காட்டிட்டு இருக்கான்ல. அடுத்தது யூஸ்டஸ் கிட். அவனையே இவங்க கூட சண்டை போட வர சொல்லி தான் லூஃபி கூப்பிட்டான். ஆனா வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பினவன் இப்ப வந்துட்டான். ஏன்னா அந்த டைம் அவனோட டீமுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவனுக்கு தெரியல. அதனாலதான் அவன் டைரக்டா அவங்கள காப்பாற்ற போயிருப்பான். எல்லாத்தையும் காப்பாத்திட்டான் போல. பட் இப்ப அவன் லூஃபியோட ஃப்ரெண்டாலாம் வரல. அவன் தனியா கொல்லணும் அப்படிங்கிற வெறியில வந்திருக்கான். ஏன்னா அவனோட டீம் மேலேயும் அவன் மேலேயும் கைய வச்சிட்டான்ல கைடோ. இனி எப்படி சும்மா விடுவான்? இப்படி 3 பேரு ஒஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த அக்கசாயா நயன் வந்தாலே ஐ எம் சாரி இப்போ ஒருத்தன் துரோகி ஆயிட்டால. சரி, அந்த 8 பேர் வந்தாலே ஒரு ஊரையே போட்டு வெட்டுன்னு வெட்டி வீசிடுவாங்க. இதுல ஒஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்த ஆளுங்க வேற வந்திருக்காங்களா. பார்த்துக்கிட்டு இருக்கவனுங்க எல்லாத்துக்குமே உதறுது. சரி, இப்ப வேற வழி இல்ல, சண்டை போட்டு தான் ஆகணும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஒஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடலான்னு சொல்லி அந்த பீரங்கி எல்லாம் வச்சு எய்ம் மட்டும் தான் பண்ணுவானுங்க. நம்ம உசோப்பர் அட்டாக்கு, ஜோரோ ஒரு அட்டாக்கு. அவங்களோட ஆயுதங்கள்லாம் கந்தல் ஆயிரும். கேரட் பார்த்துட்டு கிண்ணுகிட்ட வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. இங்க லைட்டா பட்டிட்டீங்க, நீங்க பார்க்க வேண்டிய வேலை. அதனால தான் லேட் ஆயிருச்சு. மத்தபடி ஒன்னும் பஞ்சாயத்து இல்லாமலா. இவ்வளவு நேரம் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல ஜெயிப்போன்னு. ஆனா கடைசி வரைக்கும் சண்டை போட்டு செத்தணும்னு தான் போட்டு எடுத்துட்டு போனாங்க. பட் இப்ப ஆளுங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நமக்கு சான்ஸ் இருக்குது. சோ யாரும் ஹோப்பை விடாதீங்க. நம்ம கூட ஃபைட் பண்ண ஆளுங்க இருக்காங்க பாரு. சோ இப்ப அங்க அவங்க எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க. இத பார்த்தா காஞ்சிரோக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவன் கூடவே இருந்து கேட்ட வரைக்கும் லூஃபிய ஜெயில தூக்கி போட்டாங்க. லாவையும் அவன் ஆளுகளை வச்சு லாக் பண்ணி ஜெயில தூக்கி போட்டாங்க. யூஸ்டஸ் கிட்ட ஆல்ரெடி புடிச்சு வச்சிருந்தாங்க. எப்படி இவனுங்க எல்லாம் தப்பிச்சு வந்தானுங்கன்னே அவனுக்கு புரியல. ஏன்னா இவங்களுக்கு தான் அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. இங்க மொமனோசுகே என்ன விர்ரான்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைம் தான் காஞ்சிரோ கொண்டு ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா உரோச்சிக்கு அனுப்பின லெட்டர்ல அவன் என்னென்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தான்னா கின்னோட பிளான், அப்புறம் நிலமாங்க எப்படி இருக்குது, எப்படி போயிட்டு இருக்குது, அப்புறம் ஹபு போர்ட்ல இருந்து டொக்காகே போர்ட்டுக்கு மாத்தினது, ஹியோரி நார்த் சைடுல ஏதோ ஒரு இடத்துல உயிரோட இருக்காளே அந்த விஷயம்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருப்பான். அதுல சில விஷயத்த உரோச்சி கண்டுக்கவே இல்லை போல அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு அவனுக்கே ஷாக்கு. இந்த காக்கா மாதிரி பிளைங்ல இருக்காங்களே இவங்க நைட்டோட நைட்டா நம்மளால கப்பல்ல பாம போட்டு பிளாஸ்ட் பண்ணாங்க. ஆனா எப்படி அது ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு அவங்களுக்கே டவுட். உரோச்சி குறியில இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கப்பல் இருக்குது, அதை போய் காலி பண்ணிருங்கன்னு ஆர்டர் கொடுத்தாரு. நேரா போனாங்க, கண்டு முடிச்சிட்டாங்க. பாமெல்லாம் தூக்கி போட்டு அந்த கப்பலை கண்ட மணிக்கு பிளாஸ்ட் பண்ணாங்க. அவங்க பண்ண பிளாஸ்ட்ல கண்டிப்பா கப்பல் அந்த இடத்துல மூழ்கி இருக்கணும். அவ்வளவு பிளாஸ்ட் பண்ணி டேமேஜ் ஆன கப்பலை எப்படி ஒரு நாள் நைட்ல சரி பண்ணாங்கன்னு தான் அவனுக்கு ஒன்னும் புரியாம மண்டையை போட்டு பிச்சுக்குவானுங்க. அவங்களுக்கு நம்ம பிராங்கிய பத்தி இன்னும் தெரியல. தெரிஞ்சா இந்த அளவுக்கு ஷாக் ஆக மாட்டானுங்க. அவன் இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டவன தான் காஞ்சிரோக்கே புரியுது. அப்படின்னா ஒரோச்சே நம்ம சொன்னதுக்காக ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காருன்னு. இவங்க தான் எப்படியோ தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்ட்டு சந்தோஷப்படுவான். இனிமேட்டு அவனை ஓட விட்டு பொளந்து கட்டிடுவாங்கன்னு வைங்க. பிராங்கி செம்ம கடுப்புல அவங்கள அட்டாக் பண்ணுவான். ஏன்னா அவங்க கப்பல் மேலே கைய வச்சிட்டாங்களே. அப்பதான் நேத்து நைட்டு நடந்த விஷயத்த காட்டுவாங்க. எல்லாம் சண்டை கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் கெட்டப் போடணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் நம்ம நபி ரோபின் மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்க சண்டை நடக்குது, எங்க போகணும், கிளைமேட் எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு ஒண்ணு விடாம அங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் லூஃபி ஒரு ஓவர் கோட் ஒன்று எடுப்பான். அப்படி ஸ்டைலா அவன் பின்னாடி எப்படியோ பறந்துகிட்டு இருக்க மாதிரி. எப்படியும் இவங்க போறதுக்கு முன்னாடி அங்க 4000 ட்ரூப்ஸ் இருப்பாங்க. பயங்கரமா சண்டை இருக்க போதுன்னு ஒரே என்டர்டைன்மெண்ட். இங்க நம்ம ஜோரோ ட்ரைனிங் எடுக்கிறக்காண்டி போவானா. சஞ்சி பார்த்துட்டு தொலைஞ்சிராதே, நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், அப்புறம் உன்னைய தேடுறதுல வீணாயிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அவங்க கப்பல்ல பாம போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. உடனே சத்தம் கேட்டு அடிச்சு புடிச்சு அங்க ஓடி இருப்பாங்க. ஆனா மேட்டர் என்ன தெரியுமா, இவங்க கப்பல்ல பாமெல்லாம் போட்டா ஒன்னும் ஆகாது. ஏன்னா இந்த 1000 சன்னி கப்பல் ஜுவல் ட்ரீ ஆடம் அப்படிங்கிற ஒரு மரத்தால உருவாக்கப்பட்டது. அதான் முன்னாடியே சொல்லியிருப்பாங்களே, அந்த ட்ரீ இருக்க வில்லேஜ் மேல ஏகப்பட்ட டைம் அட்டாக் நடந்திருக்கு. அதான் பீரங்கி அட்டாக் கொளுத்தி விட்டுருப்பாங்க. மொத்த கிராமமே எரிஞ்சிருக்கும். ஆனாலுமே அந்த மரத்துக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆயிருக்காது. அட நிஜமா எதுவும் ஆகாது. மூலகட்ட முட்டா பயலுகளா, இந்த பாம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை கப்பலை விட்டு ஏத்தனாலும் எங்க கப்பலுக்கு ஒண்ணு ஆகாதா வெண்ணைகளாம்பா. காஞ்சிரோக்கெல்லாம் ஷாக் ஆயிரும், எது ஒண்ணுமே ஆகாதான்னு. வந்து பார்க்கும்போது அந்த சேல் பண்ற அந்த துணி இருக்குது இல்ல, அது மட்டும் எரிஞ்சிருக்கும். அதை ரெடி பண்ணிட்டு வரதுதான் கொஞ்சம் லேட்டு. அதனால கிண்ணுகிட்ட சாரி சொல்லுவாங்க. அப்போ லூஃபி ஏன்டா நீ மட்டும் வந்திருக்க, மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்பான். ஆமா நிறைய பேர் வந்திருக்கணுமேனு ஃபுல்லா கணக்கு பார்ப்பாங்க. ஆக்சுவலா உடன்ல இருக்க எக்ஸ்கவேஷன் லேபர் கேம்ப்ல இருந்து 3500 மக்கள் வந்திருக்கணும். அவங்களையும் காணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த
ரீஜியன்ஸோட பாசஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தனித்தனியா போய் 200 280ன்னு ஒரு பெரிய கூட்டத்தையே ஜாயின் பண்ணிட்டு வர வேண்டியது. அவங்க எல்லாருமே இங்க வந்திருக்கணும். எல்லா சைடு இருந்த வெப்பன்ஸையும் அவங்களுக்கு டெலிவரும் பண்ணியாச்சு. அதுவே அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். அப்படி இருந்தும் ஏன் யாரும் வரல, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கிட்ட கேட்டா உடனே அப்படியே அங்கேயே மண்டி போட்டு என்னைய மன்னிச்சிரு லூஃபி, நம்ம பிளான் எல்லாமே லீக் ஆயிருக்கு, அது எல்லாமே என்னோட தப்பு தான், எங்க கூட்டத்திலேயே ஒரு கருப்பாடு இருந்திருக்கு, அது எங்களுக்கு தெரியாம போச்சு, அதனால தான் உங்க எல்லாத்துக்குமே இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. ஓ அதனால தான் அவங்க யாருமே இங்க வரலையான்னு எல்லாத்துக்குமே ஷாக்கு. இப்ப அந்த 4000 பேர்கிட்ட இல்லனா இவங்க எல்லாம் தனியா தானே சண்டை போட்டாகணும். அந்த டைம் காஞ்சுரோ ஏதோ விதையெல்லாம் இறக்கிட்டு இருப்பான். அவன் நீ என்ன பண்ணாலும் பொட்டனிலேயே அடி விழுன்னு வைங்க. இந்த பறந்துகிட்டு இருக்க காக்கா வாயனுக்கு சும்மா இல்லாம பாம தூக்கி நம்மால கப்பல் மேலே வீசிட்டு இருப்பாங்க. பட்டால்னு வெடிக்கும். ஆனா கப்பலுக்கு எதுவும் ஆகாது. அட முட்டா பயலுகளா, நீ என்னதான் பாம போட்டாலும் எங்க கப்பலுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னா, கப்பலுக்கு எதுவும் ஆகாட்டி என்னடா உங்களுக்கு ஆகும்ல, நீங்க எல்லாம் இப்ப தனியா மாட்டிக்கிட்டீங்க, உங்க ஆளுங்க யாருமே வரல. அண்ட் அது மட்டும் இல்லாம கப்பலுக்கு எதுவும் ஆகாட்டியும் தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு உங்க எல்லாத்தையும் சாகடிக்கலாம்ல அப்படின்ட்டு இவங்க பில்டப் மட்டும் தாறுமாறா இருக்கும். இப்ப என்னன்னா 3 முரட்டு பயலுக வந்திருக்கானுங்க, தனியா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றாங்க பாத்தீங்களா. வாட்ட பிட்டி. சரி இனி அவங்களுக்கெல்லாம் செருப்படி விழுன்னு வைங்க. கின்னுக்கு அந்த துரோகத்தை இன்னுமே தாங்க முடியல. அப்படியே தள்ளாடி எந்திரிச்சு அந்த காவாலி பைய ஒரோச்சியோட டிராப்லயா நான் மாட்டிட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமா தேம்பி அழுவான். சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையும் காலி பண்றாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.